போன எபிசோட்ல அவனுக்கு வித்தியாசமா ஏதோ ஒரு மிஷின் கிடைச்சிருக்கும். அதுபடி அந்த கேப்ரே அந்த டெம்பிளை இவன் கண்டுபிடிக்கணும். அந்த டெம்பிளை கண்டுபிடிச்சா இவனுக்கு ரிவார்டா ஒரு சீலும் கிடைக்குது. அங்க இருக்கிற கார்டியன் அதையும் இவன் தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்குள்ள ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ சிலி அவங்க உட்காந்து யோசனை இருக்கான். ஏன்னா அவனால யாருக்கிட்டையும் மெசேஜையும் பண்ண முடியல. சோ அதனால அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்துல அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் அவன் கிட்ட ஃபைனலி இப்போ ஒரு கோல் இருக்கு. கேப்ரே அப்படின்னு ஒரு டெம்பிளும் இருக்கு. அது இவன் கண்டுபிடிக்கணும். அதே டைம்ல நிபரஸ் அந்த டெம்பிளை காட் பண்ற அந்த கார்டியன் அதையே இவன் தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இவன் இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் போதே அந்த பொண்ணு அங்க வரா. ஏய் சிலி, நீ வந்து இங்கதான் இருக்கியா? என்ன பண்ண இருக்கு இங்க? நான் சும்மா இங்க நடக்க வந்தேன், வேற எதுவும் இல்ல. ஓ அப்படியா, நம்ம வந்து இருக்குது இதுதானே அந்த டெசர்ட்? ஆமா ஆமா, நம்ம இருக்கிற இந்த ஏரியா இதை சுத்தி ஃபுல்லாவே இந்த டெசர்ட் தான். அதனாலேயே நீ தேடி போற அந்த டெம்பிள் அது அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் எப்படியாச்சும் அந்த டெம்பிளை கண்டுபிடிக்க தான் போறேன். ஓ அப்படியா, அப்போனா நீ உண்மையிலேயே அங்க போக போறியா என்ன? ஆமா ஆமா, நான் அங்க போக தான் போறேன். டேய் நீ என்னடா சொல்ற? அங்க ஏகப்பட்ட பயங்கரமான மாஸ்டர்ஸ் இருக்கும். அங்க நீ போனா உன்னோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? உன்னோட தாத்தா அவராலேயே அதெல்லாம் டிஃபீட் பண்ண முடியாது. நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஏன்னா என் கிட்ட இருக்கிற இந்த எபிலிட்டி இது மத்தவங்க கிட்ட இருக்கிறத கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்ட். என்னால ஈஸியாவே தோக்கடிக்க முடியும். அங்க இப்படி இவங்க போயின்னு இருக்கும் போதே ஏதோ ஒரு பயங்கரமான பவர்ஸோட அங்க ஒரு 3 பேர் வந்து இறங்குறாங்க. அவன் இறங்க தூண்டி இல்லாம அங்க பயங்கரமா தாக்குறானா. நல்ல வேலை அந்த பொண்ணு வந்து அப்படியே தடுக்கிறா. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல உன்னோட ஃபயர் வாலை வச்சு நீ அப்படியே அதை தடுப்பேன்னு. இருந்தாலும் போன வாட்டி நீ வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டல, இந்த வாட்டி அப்படி நடக்காது. இப்பதான் அந்த பொண்ணே சொல்றான். இந்த பொண்ணோட பேரும் சாலி தான். உங்க 3 பேருமே மெயின் கேரக்டர். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பையனோட பேரு போபான். அங்க சாலியும் சொல்றான். இவங்க 3 பேருமே ஒரு திருடங்க கும்பலு. அதாவது யாரெல்லாம் இங்க போறாங்களோ அவங்க கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றது தான் இவங்களோட வேலையே தெரியுமா. அந்த டெசர்ட்ல இருக்க மாஸ்டரை கம்பேர் பண்ணா இவங்க தான் ரொம்ப கொடூரமானவங்க. போதும் போதும், இதே மாதிரி எவ்வளவுதான் நீ அப்படியே பேசிக்கினே போக போற? அங்க அந்த பையனும் அப்படியே தாக்க வருவானா. அங்க சாலி தான் முன்னாடி போறா. சிலி, நீ வந்து என்ன பண்ணு, இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். டக்குன்னு ஓடி போய் கிராண்ட் பாவை கூப்பிட பாரு. இந்த சைடு கிராண்ட் பாக்கும் அங்க தெரியுது. ஏன்னா வானிலை ஒரு மாதிரி மோசமா போதா. அப்புறம் அங்க பொண்ணு நினைச்சுதான் கவலைப்படுறாரு. என்ன சாலி வந்து இப்போதைக்கு வந்திருக்கணுமே, இன்னமும் அவளை ஆளக்கணும். இந்த சைடு அந்த பேபோன்னு சொல்றான். சாலி, உனக்கே தெரியும் இந்த மாதிரி உன்னோட அட்டாக்ஸ் அது வந்து என் மேல பட்டாலும் எனக்கு வலிக்கலாம் வலிக்காது. சிலி, நீ வந்து என்ன பண்ணிருக்க? சீக்கிரமா போய் தாத்தாவை கூப்பிட பாரு. ஆனா சிலி அங்க கேக்குற மாதிரியே இல்ல. நான் வந்து அப்படி பண்ண போதில்ல. ஏன்னா என்னோட டிக்ஷனரியில எஸ்கேப் அந்த வார்த்தை இல்லவே இல்ல. அதனால நான் இங்க இருந்து ஓடவும் போறது இல்ல. ஆமா, நீ என்ன சொல்ல வர? நம்ம 2 பேரும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திச்சோம். இருந்தாலும் என்னால அப்படியே என்னோட கம்பெனியனை லீவ் பண்ணிட்டு போக முடியாது. ஓ அப்படியா, சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளு. நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, நாங்க வந்து வாயால பேசி எதுவும் காட்ட மாட்டோம். எங்களோட ஸ்ட்ரென்த் அதை நாங்க செயல்ல தான் காட்டுவோம். யாரா நீ? உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு? அப்படியே அவன் நசுக்குவானா. நம்ம ஹீரோ சும்மா கையை தான் பிடிக்கிறான். அதுக்கே அவனோட கை பயங்கரமா வலிக்குது. அப்படியே அவன் பின்னாடி போறான். என்ன ஸ்ட்ரென்த் இது? இவனுக்கு எவ்வளவு பலமா இருந்தா என்னோட கையை அப்படியே டிஸ்லோகேட் பண்ணிருப்பான். சாலியை வந்து கேக்குறான். சிலி, உனக்கு வந்து எதுவுமே ஆகல? சாலியை பார்த்து அவன் பயங்கரமா கத்துறான். ஆமா, நீ வந்து எதுக்கு நடுவுல வர? அடே, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றது? இப்போ உன்னோட பிரச்சனை அது என்னதான்? என்னோட பிரச்சனை உனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். ஆனா நீ பார்த்தா அதுக்கு ஒத்துக்க மாட்டேற, என்ன ரிஜெக்ட் பண்ணினே இருக்க. இப்போ அவன் வந்திருக்கான்னு சொல்லி என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அதுதானே? எனக்கு நல்லாவே தெரியும். என்ன விடவும் அவன் வந்து உனக்கு அவ்வளோ முக்கியமா போயிட்டான்ல. இல்ல பாபோன், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எனக்கு அது பிடிக்கல, ஓகேவா? ஆனா அது எதையுமே அவன் கண்டுக்கல. அவன் பயங்கரமா கத்தினே இருக்கான். இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். நான் வந்து அவனை தான் ஃபர்ஸ்ட் கொல்லலான்னு இருக்கேன். பாபோன், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இவன் என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், வேற எதுவும் இல்ல. என்ன சொன்ன? ஜஸ்ட் ஃப்ரெண்டா? என்னால எதையுமே நம்ப முடியாது. சரி, எதுவும் ஒண்ணு, ஏன் நம்ம 2 பேருமே போட்டி வச்சுக்க கூடாது? அதுவும் அவளுக்காக. அப்படி நீ ஜெயிச்சிட்டனா இதுக்கு மேலேயே அவளை தொல்லையே பண்ண மாட்டேன், புரியுதுல? அங்க இப்படி இவன் சொல்லும் போது அங்க இவனுக்கு ஒரு மிஷினும் கிடைக்குது. என்னன்னா ஷேடோ வாரியர் பேபூன். இவனை நீ தோக்கடிச்சா உனக்கு அந்த நேயான் டெசர்ட்டோட ஒரு தொலைஞ்சு போன மேப் கிடைக்குமா? நீங்க என்ன இந்த மிஷினுக்கு ஒத்துக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ அப்படின்னு அது கேக்குதா? ஆப்வியஸா நம்ம ஹீரோக்கு கண்டிப்பா அந்த மேப் வந்து தேவைப்படும். அதனால அவன் ஒத்துக்கிறான். ஏய், நீ வந்து என்ன பண்ணிருக்க? அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. உண்மையிலேயே அவன் கூட சண்டை போடதான் போறியா என்ன? அவன் இந்த கண்ட்ரியோட ஒரு பெஸ்ட் ஷேடோஸ் வாட்ச்மேன், தெரியுமா? சரி சரி, எனக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்ல. நான் வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். அடே, நான் சொல்றது இன்னுமா உனக்கு புரியல? அவனுக்கு வெறுமா ஸ்பீட்
ஒண்டி தான் இருக்கு அப்படின்னு நீ தப்பா நினைச்சுன்னு இருக்க. அவனோட ஸ்ட்ரென்த், அவனோட ஷேடோ வாரியர்ஸ் இதெல்லாம் உன்னால எதிர்கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம். இல்ல நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன். இறந்து போய் நான் திரும்ப வந்திருக்கேன். அதுக்கும் மேல முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த இடத்த விட்டு போகணும். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க 2 பேரோட சண்டையும் ஆரம்பிக்குது. சிலியை அவன் பயங்கரமா தாக்க வரானா, அங்க அப்படியே ஹீரோவும் தப்பிச்சு பயங்கரமா பஞ்ச் பண்ணும் போது யோசிக்கிறான், இது வந்து இவனை தாக்குறதுக்கு பத்தாது. இவன் கிட்ட அந்த சோட இருக்கு. அதுக்கும் மேல இவனால 3 பேரா இவனை ஸ்பிளிட் பண்ணிக்க முடியுது. இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. என்னதான் அவங்க 3 பேரா ஸ்பிளிட் ஆனாலும் வந்து வேறமா டிஃபென்ஸ் ஒண்டி தான் பண்றான். அட்டாக் பண்ண மாட்டான். சிலி ஏதோ ஒன்றா, நீ தான் போகல, நானாச்சு போய் தாத்தாவை இங்க கொண்டு வர பாக்குறேன். இல்லனா நீயும் என் கூடயே வரியான்னு சொல்லு, நம்ம 2 பேருமே அங்க போயிடலாம். இல்ல சலி, என்னால வர முடியாது. ஏன்னா நான் வந்து அவன் கூட சண்டை போட தான் போறேன். நான் அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சாதான் என்னால இந்த இடத்த விட்டு வெளியில போக முடியும். அதுக்கான வழி எனக்கு கிடைக்கும். ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்த விட்டு போறதுக்கும் இவனை தோக்கடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு கேம்ல மாட்டின்னு இருக்கேன். இது லாஜிக்கே இல்லாத விஷயம் தான். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது இதெல்லாம் கோ இன்சிடென்டா நடக்குதா, இல்ல இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்களா? நான் யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சரிடா, நீ ஏதோ ஒன்னு சொல்ற, எனக்கு புரியல. நான் வந்து தாத்தாவை இங்க கொண்டு வர பாக்குறேன். நான் இந்த டவுன்லயே ஒரே ஒரு ஆளு, அதாவது என்னோட தாத்தா. அவரால் ஒண்டிதான் பேபோன் எதிர்த்து சண்டையே போட முடியும். இந்த சைடு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க பேபோனும் சொல்றான், போதும் இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரமா சண்டை போட்டு இருக்கோம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. கிட்ட சோடே இல்லல, எப்படி நம்ம ஃபேரான ஃபைட்னு சொல்லுவோம். இந்தா என்னோட சோடு. என்னதான் நீ சோட வச்சிருந்தாலும் என்ன உன்னால தோக்கடிக்க முடியாது. அங்க சோட வச்சு தாக்க வரனா, பின்னாடி இன்னொருத்தனும் அங்க பயங்கரமா தாக்குறான். நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதே டைம்ல இத ஒரு வாய்ப்பா வச்சு அவன் நெஞ்சிலேயே ஒரு பயங்கரமான கோடை போட்டு விட்டுறான். அவ்வளவுதான், ஒத்துக்கோ, இதுதான் உன்னோட தோல்வி. உன்னால எதுவுமே என்ன பண்ண முடியாது. இல்ல, வாய்ப்பே இல்ல. நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். சிஸ்டம் வழியா அவனுக்கு அடிபட்டிருக்கோம்ல, அந்த ஹெச்பியை ரெக்கவர் பண்ணிக்கிறான். அதை பார்க்கும் போது அந்த ஆளுங்க வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோ, நான் எதிர்பார்க்கலையா நீ ஒரு பிரீஸ்டா இருப்பேன்னு. பிரீஸ்டுங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நீ எல்லாம் ஒரு ஆப்பனண்டா எனக்கு. அப்படியா? அப்போனா உனக்கு என்ன பயமா இருக்கா? வா, ஒரு கை பாத்துக்கலாம். நீ தேவையில்லாம இதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போதான் என்னோட முழு சக்தியை காட்ட போறேன். அங்க ஏகப்பட்ட ஷேடோ குளோன்ஸ் அவன் உருவாக்குறானா, அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்கா வரான். ஏன்னா இவன் 3 பேரா பிரிச்சிருக்கான்ல, அந்த 3 பேர்ல எப்ப வேணாலும் யார வேணாலும் இவனால மாத்திக்க முடியும். அந்த ஷேடோ குளோனுக்கு பதிலா இவனால ஈஸியா அந்த இடத்துக்கு வர முடியும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அங்க தாக்க போனா ஒரு ஷேடோ குளோன் பயங்கர வேகமா வந்து தாக்குது. நல்ல வேலை ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அவன் பிளாக் பண்றான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு அப்படியே ஹீரோவை வெட்டலான்னு பாக்குது. ஆனா ஹீரோ ஒரு அட்டாக்கையும் அங்க பிளாக் பண்ணிக்கினே இருக்கான். அந்த ஷேடோ குளோனோட ஒரு அட்டாக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதாவது இவனால வெறும் பிளாக் பண்ணி தான் பண்ண முடியுது. நான் இன்னமும் அவன மாதிரி 2 பேர் இருக்காங்க. எப்போ அவங்க தாவாங்கன்னு கூட தெரியாது. நல்லா உத்து பார்க்கும்போது அங்க ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். திடீர்னு இவன் பின்னாடி அவன் வந்துடுறான். போன வாட்டி நீ வந்து எப்படியோ தப்பிச்சிட்ட, ஆனா இந்த வாட்டி உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. அப்படியே அவன் தாக்குறானா, அங்க ரத்தமா தெரிக்குது. ஆனா ஹீரோவை காணோம். அட, இவன் எப்படி தப்பிச்சான்? நான் வந்து பார்த்தனே, என்னோட கண்ணு முன்னாடியே நான் இவனை வெட்டினேன். நல்ல வேலை, நான் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஹிடன் ஸ்கில் இருக்கு. அதாவது யாராச்சும் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஹீட்டை கொடுக்க வந்தா அங்கல இருந்து என்னால ஒரே செகண்ட்ல தப்பிக்க முடியும். இதுல வந்து என்ன ஒரு குறைனா, அதாவது நான் திரும்ப 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணும். நான் அதே டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்கு. இதெல்லாம் பார்த்து பேபோன் ரொம்ப ஷாக்கா இருப்பானா. ஆனா அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஒரு வித்தியாசமான அட்டாக் பண்றான். இதனால ஹீரோவை சுத்தி ஒரே அந்த வளையமா இருக்கு. அது வழியா அவனை பயங்கரமா அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். இப்போ புரியுதா, நரகம்னா உனக்கு என்னன்னு நான் காட்டுறேன். இதே மாதிரி தான் அவன் பயங்கரமா தாக்குறான். ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல திடீர்னு யாரோ வந்து ஹீரோவை தடுக்கிறாங்க. ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் இவனை தாக்கிடலாம் அப்படின்னு வந்திருக்கான். லெவல கிராண்ட்பா வந்து தத்துருக்காரு. போதும், நிறுத்து. என்ன ஒரு காமெடியான விஷயம். அதாவது நீங்க வந்து இப்படி ஒளிஞ்சு ஓட பாக்குறீங்களா? சரி, ஏதோ ஒண்ணு, நீங்க வந்து தோத்து போன மாதிரி ஆச்சு. போதும், நிறுத்துறீங்களா? இப்போ இங்க ஸ்டாம் போயின்னு இருக்கு. இதெல்லாம் கண்டுக்காம அவன் தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கானா. அதனால கிராண்ட்பாவும் அங்க சொல்றாரு, பேபோன், நான் ஒண்டி அவனை தடுக்கலனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இப்போதைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், நீ இறந்து போயிருப்ப. இது கேட்ட அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன சொல்றாரு? அவர் வந்து பொய் தானே சொல்றாரு. ஏன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு பிரீஸ்ட், அவனால எப்படி என்ன கொல்ல முடியும்? இல்ல, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அவனோட ஸ்ட்ரென்த் அது வந்து அவ்வளோ இருக்கு. என்னோட தண்டர் பேரியரை வச்சு நானே கஷ்டப்பட்டு தான் தடுத்தனே. இருந்தா அதுவே உடஞ்சிருக்கும். அப்ப யோசிச்சு பாரு உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும். இது கேட்டோன்னே அவனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. எப்படி ஒரு பிரீஸ்டால என்ன எப்படி கொல்ல முடியும்? நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லயே அவனுக்கு கொண்டு இருக்கணும். அவன் இப்படி கடுப்பாறனால அங்க மிஷினும் முடியுது. அவனுக்கு அந்த மேப்பும் கிடைக்குது. அவ்வளவுதான், ஃபைனலி எனக்கு இப்போ மேப் கிடைச்சிருக்கு. அந்த இடத்த கண்டுபிடிச்சு நாங்க போயிட்டாலே போதும். பசங்களா, நம்ம இங்க இருக்கிறது நல்ல விஷயம் இல்ல. ஏன்னா புயல் வரப்போகுது. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவனால அந்த டெம்பிளுக்கு போக முடியுதா, அந்த ஜெபரஸ் அந்த கார்டியனை தோக்கடிக்க முடியுதான்னு. அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போக போகுது. சரி, ஏதோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.